இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏய் பிருந்தா, இங்க பாரு நான் சொல்றேன். என்ன போங்க. ஏய் பிருந்தா, பிருந்தா, என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அக்கா, நம்மள கார்த்தி நல்லா ஏமாத்திட்டாருக்கா. அவரு என்கிட்ட நல்லா பழகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த விஜய் கூடவும் சகஜமா பேசிட்டு இருக்காருக்கா. கண்மணி அக்கா சொல்ற மாதிரி இவர் எங்க 2 பேர் வாழ்க்கைய அழிக்க பாத்திருக்காருக்கா. அது எனக்கு இன்னைக்கு தான்க்கா புரிஞ்சது. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஹே லூசு, கார்த்தி உனக்கு துரோகம் பண்ணுவாரா? நாங்க தான் கார்த்தி அப்படி நடிக்க சொன்னோம். நடிக்க சொன்னீங்களா? என்னக்கா சொல்ற? கார்த்தி, நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இது ஒண்ணுதான். இத நீங்க நினைச்சா மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் கார்த்தி. அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்களும் பிருந்தாவும் ஒண்ணு சேரவே முடியாது. வீரா, நான் பிருந்தாவோட சேர்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். சரி, என்ன பண்ணணும் சொல்லு. அந்த விஜய அவ வழியிலே போய் நம்ம காலி பண்ணணும். புரியல, எப்படி? அவளோட நம்பிக்கை நீங்க சம்பாதிக்கணும். அப்படின்னா? இல்ல, இத்தனை நாள் நீங்க அவளை எதிரியா பாத்துட்டு இருந்தீங்கல்ல, இனி கொஞ்ச நாளைக்கு அவ மேலயும் கரிசனம் காட்டுங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்ககிட்ட அவ ஷேர் பண்ற மாதிரி நீங்க அவகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நாங்க நம்புறோம். சரி, இது பிருந்தாவுக்கு தெரிஞ்சா? நாங்க பாத்துக்கிறோம் கார்த்திக். விஜயோட உண்மையான முகத்தை காட்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் உன் புருஷன் தான். அதனாலதான் அப்படி சொன்னோம். அக்கா, அவ பெரிய ஃப்ராடுக்கா. இவர் இறங்கி போறதெல்லாம் அவ நம்புவாளா? நம்பணும், நம்ப வைக்கிற. உன்னை லவ் பண்ணி நம்ப வச்சான்ல, அந்த மாதிரி அவளே நம்ப வச்சுப்பான்.